ஓம் சக்தி பராசக்தி. நான் உங்க வீராண மெஸ்ஸபரி. இப்போ நம்ம பார்க்கறது சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் திருக்கோயிலோட பிரம்மாண்டமான கும்பாபிஷேகத்துல நடந்த முதல் ஏற்பாடா தீர்த்தக்குட பிரம்மாண்ட ஊர்வலம். இந்த தீர்த்தக்குட ஊர்வலத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐவிசி ஸ்டுடியோஸ்ல தான். இந்த தீர்த்தக்குட ஊர்வலம் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு அரங்காவலர்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமா வாலண்டியர்ஸோட ஈடுபாடும் ஒத்துழைப்பும் தான். ஏன்னா சில நாட்கள் முன்னாடியே அத்தனை பேருக்கும் டோக்கன் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரே மாதிரி புடவை எடுத்து அதையும் கொடுத்து வாலண்டியர்ஸ் எல்லாம் முன்னாடி நாளே எல்லா தீர்த்த குடங்களையும் ஒரே இடத்துல வச்சு அதை எல்லாத்தையும் கழுவி சுத்தம் செஞ்சு உள்ள தீர்த்தத்தை ஊற்றி மேலே வேப்பிலை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்பாடுகள் பண்ணாங்க. அதை பார்க்கறதுக்கே எவ்வளவு டிவோஷனலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கு அப்படின்னு உங்களாலேயே உணர முடியும். நீங்க பார்க்குற அத்தனை தீர்த்த குடங்களும் பக்தர்கள் தான் எடுத்துட்டு வந்து மாரியம்மன் கோயில்ல கொடுக்க போறாங்க. இந்த தீர்த்தம் எல்லாம் மாரியம்மனுக்கு அபிஷேகமா நடக்க போகுது. இந்த தீர்த்தம் எல்லாம் குடத்துல எங்கிருந்து கொண்டு வரப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாண்டுரங்க சுவாமி கோயில இருந்து தான் இந்த தீர்த்தத்தை கொண்டு வராங்க பக்தர்கள். இந்த பிரம்மாண்டமான தீர்த்த குட ஊர்வலம் விநாயகர் பூஜையில தான் தொடங்கிச்சு. விநாயகருக்கு பூஜை செஞ்சுட்டு இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்துக்கு காரணமாக இருந்த அத்தனை பெரியோர்களுக்கும் மரியாதை செஞ்சுட்டு தான் இந்த ஊர்வலத்தை தொடங்கினாங்க. எதுக்காக பாண்டுரங்கசாமி கோயில்? எப்பயுமே ஒரு கோயிலில் அபிஷேகம் அப்படின்னு செய்யும்போது அந்த கோயிலில் இருக்கிற தண்ணீர்லேயே அபிஷேகம் செய்கிறத விட சுற்றுப்புறத்தில் இருக்கிற இன்னொரு கோயிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதனால மாரியம்மனுக்கு சகோதரரா கருதப்படுற பெருமாள் கோயிலிருந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பாண்டுரங்கசாமி கோயிலிருந்து இந்த தீர்த்தத்தை கொண்டு வராங்க பக்தர்கள். இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தை இன்னமும் பிரம்மாண்டமாக்க நிறைய வாத்தியங்கள் இந்த ஊர்வலத்தோட நடந்து வந்தது. இந்த வாத்தியங்கள் ஒன்னொன்னும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடவுள்களுக்கு வாத்தியங்கள் மூலியமா வர்ற இசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பக்தர்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் உணர்வும் டிவோஷனல் உணர்வும் இந்த வாத்தியங்கள் நிச்சயமா கொடுக்கும். இந்த வாத்திய பொருட்களோட 3 தெய்வங்களும் வந்தது. அது என்ன தெய்வங்கள் அப்படின்னு பாக்குறீங்களா? விஸ்வம் குதிரை, கூடவே காளமாடு, கூடவே பசுமாடு. இந்த 3 தெய்வங்களும் இந்த ஊர்வலத்தை வழி நடத்தி வந்தாங்க. சரிங்க, எதுக்காக இந்த 3 தெய்வங்கள் இந்த ஊர்வலத்துல வந்தது அப்படின்னா, முதல்ல நம்ம தீர்த்த குடம் எடுத்துட்டு வரோம். தீர்த்த குடம் எடுத்துட்டு வர்ற வழி புனிதமாக்கணும் இல்லையா? அதை புனிதமாக்குறதுக்கு தான் இந்த 3 தெய்வங்களும் ஊர்வலத்துக்கு முன்னாடி நடந்து வந்தாங்க. இந்த 3 தெய்வங்கள் வரும்போது அந்த இடமே சுத்தமாகும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நம்ம சாணத்தை தெளித்து கோலம் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள கோமியத்தை தெளிப்போம். எதுக்காக இதெல்லாம் செய்கிறோம்? வீடும் வீட்டு சுற்றுப்புறமும் புனிதமாகணும், சுத்தமாகணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது இந்த தீர்த்தக்குட ஊர்வலம் கடவுளை நோக்கி போகுது. நம்மளோட கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற மாரியம்மன கோயிலை நோக்கி போகுது. அப்போ அந்த இடமெல்லாம் சுத்தமாகணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த 3 தெய்வங்களும் இந்த ஊர்வலத்தை வழி நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 தெய்வங்களும் கடவுளோட வாகனங்களா கருதப்படுது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தீர்த்த குடத்துல இருக்கிற தீர்த்தம் எல்லாம் மாரியம்மன் கோயில் இருக்கிற உற்சவருக்கு அபிஷேகமா நடக்க போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கும்பாபிஷேகத்துக்கும் தண்ணீர் தீர்த்தத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பாபிஷேகம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மாரியம்மன் அப்படின்ற சக்திய கோபுரத்துல இருக்கிற கலசம் மூலியமா உள்ள இருக்கிற மூலவருக்கு கொண்டு வந்து 12 வருஷம் ஐக்கியமாகி வைக்கிறது தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி செய்யறோம்? கலசங்கள்ல தீர்த்தத்தை ஊத்தி அந்த தீர்த்தத்துக்கு மந்திரங்களை பல நாட்கள், கிட்டத்தட்ட 4-5 நாட்களா ஹோமகுண்டம், அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம், மந்திரங்கள் இதெல்லாம் சொல்லி 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 அந்த தண்ணீருக்கு, அந்த தீர்த்தத்துக்கு சக்தியை ஏத்தி அந்த தீர்த்தத்தை தான் கலசத்திலேயே ஊத்த போறோம். அப்போ கும்பாபிஷேகத்துக்கும் தண்ணீர், அதாவது தீர்த்தத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அப்போ இந்த முக்கியமான கும்பாபிஷேக நிகழ்வு நம்ம கோயில் இருக்கிற மூலவருக்கு சக்தி ஏத்துறது. இப்ப பண்ற இந்த தீர்த்த குட ஊர்வலம் அந்த கோயில் இருக்கிற உற்சவருக்கு சக்தி ஏத்துறது. வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த தீர்த்தத்தினால எப்படி சக்தி வரும் அப்படின்னு மகாபாரதத்துல சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்துல தர்மர் பீஷ்மர் கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறார். அந்த சமயத்துல பீஷ்மர் உபதேசம் பண்ணும்போது தர்மர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மா, நீ எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற நதியிலேயோ கடல்லையோ குளத்திலேயோ கண்டிப்பா நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தர்மர் அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பீஷ்மர் என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் சக்தி எப்படி தெரியுமா வருது? அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீரை கொண்டு வந்து தினந்தோறும் அபிஷேகம் செய்யறதுனாலதான் அந்த சக்தியே அங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது முதல்ல அந்த சக்தி எங்க இருந்துச்சு? பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி தீர்த்தத்துல, அதாவது தண்ணீர்ல தான் இருந்துச்சு. அந்த தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த விக்கிரகத்துக்கே சக்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நீர்நிலையில நீ நீராடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற சுற்றுப்புறத்துல இருக்கிற அந்த பாண்டுரங்கசாமி கோயில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து அதை தீர்த்தமா ஊர்வலமா கொண்டு வந்துதான் இந்த உற்சவருக்கு அபிஷேகம் பண்றோம். அப்படின்னா அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது! அந்த பிரம்மாண்டமான தீர்த்த குட ஊர்வலத்தை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 2500 பக்தர்களும் பக்தியோட இந்த தீர்த்த குடத்தோட இந்த ஊர்வலத்துல நடந்து வர்றதை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த தீர்த்த குடம் எடுத்துட்டு வர்ற வழியில நிறைய பக்தர்கள் அங்க நீர்மோரு, தண்ணீர், கூழ் அப்படின்றதெல்லாம் கொடுத்து அந்த பக்தர்கள் கொஞ்சம் இளைப்பாற உதவி செஞ்சாங்க. இந்த தீர்த்த குடம் அத்தனையும் மாரியம்மன் கோயில் இருக்கிற உற்சவருக்கு அபிஷேகமா செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியமா ஒவ்வொருத்தரோட பக்தர்கள் கையில இருந்தும் அந்த தீர்த்த குடத்தை வாங்கி அவங்க கண்ணு முன்னாடியே அந்த அபிஷேகம் நடந்தது. அந்த பக்தர்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீரை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா அவங்க எத்தனை தெருவழியா அந்த தீர்த்த குடத்தை எடுத்துட்டு வராங்க இல்லையா? அப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அந்த அபிஷேகத்தை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நமக்குமே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதனால இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் மன நிறைவோட அந்த அபிஷேகத்தை கண்டுகளிச்சாங்க. அபிஷேகம் முடிஞ்ச உடனே தீபாராஜனை காமிச்சது மட்டும் இல்லாம அத்தனை பக்தர்களுக்கும் அன்னதானமும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு பக்தரும் அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு மன நிறைவோட அவங்க வீட்டுக்கு போனாங்க.
இப்படியாக இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப சிறப்பா பக்தியோட நடந்து முடிஞ்சது. ஓம் சக்தி பராசக்தி. IVC Studios. We ensure your happiness.